வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னைக்கு நம்ம ராகி மாவுல எப்படி உப்புமா செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கோங்க. இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு பெசர ஆரம்பிங்க. நல்லா உதிரி உதிரியா வரணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு தெளிச்சு பெசறிட்டே வாங்க. இதோ பாருங்க, இந்த மாதிரி உதிரி உதிரியா இருக்கணும். இது பர்ஃபெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். கொஞ்சமா மாவெடுங்க, பிடிச்சு பாருங்க. பிடிச்சாலும் இந்த மாதிரி நிக்கணும் அண்ட் உதிர்த்து விட்டாலும் நல்லா உதிரணும். இதுதான் பர்ஃபெக்டான ஸ்டேஜ். அடுத்ததா தாளிச்சுக்கலாம். கொஞ்சமா ஆயில் பேன்ல விடுங்க. இதுல கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிக்கட்டும். இதோ கடுகு வெடிச்சாச்சு. பருப்பெல்லாம் கூட லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதோட இப்போ ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணுங்க. இதுக்கு பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் தான் ரொம்ப பெஸ்ட், ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ தேவையான அளவு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 காஞ்ச மிளகாய். இதோ வெங்காயம் நல்லா சூப்பராக வதங்கிருச்சு. இப்போ ஆட் பண்ணுங்க ராகி மாவை. இது இப்போ கிளற ஆரம்பிக்கலாம். இதை நல்லா கிளறிட்டே வாங்க. இது ஓரம்லாம் ஒட்டாம வர வரைக்கும் கிளறணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிளறிட்டே வாங்க. இது ஓவராகவும் குக் ஆகிடக்கூடாது. ஓவராக குக் ஆச்சுன்னா இது கொஞ்சம் கெட்டி ஆகிடும். ஸோ பெட்டர் நீங்கள் வாயில் எடுத்து போட்டு பாருங்கள். உங்களுக்கு பர்ஃபெக்டான ஸ்டேஜ் என்னன்னு அப்போ தெரிஞ்சிடும். இங்கே நான் ஒரு 5 மினிட்ஸ் கிளறிட்டேன். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடலாம். இதோ 2 நிமிஷம் ஆயிடுச்சு அண்ட் உங்களோட ஹெல்தியான ராகி உப்புமாவும் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹெல்தியான ராகி உப்புமாவை நீங்க வீட்டில் ட்ரை பண்ணுங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். அண்ட் மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.